எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்கூட மிஷன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு 4th குவார்ட்டர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷத்தோட கடைசி காலாண்டில் நம்ம இருக்கோம். இந்த குவார்ட்டரோட மிஷன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு நார்த் அமெரிக்கன் டிவிஷன்லேருந்து வருது. இங்கே வந்து நிறையா ரிக்வஸ்ட்டுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து 2021 அப்புறமா 2018 வந்து நம்ம இந்த டிவிஷனுக்காக ப்ரேயர் பண்ணி ஆஃபரிங்ஸ் கொடுத்தோம். ஸோ அதோட அந்த அந்த டிவிஷன்லேருந்து இந்த குவார்ட்டரோட மிஷன் ரிப்போர்ட்ஸும் நம்ம கேட்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கூட மிஷன் ரிப்போர்ட்டோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைலன்சிங் ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். யார் அவங்களோட விட்னஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆலிசன் அப்படின்றவங்க அவங்களோட விட்னஸை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம செவன்டே அட்வென்டிஸ்ட் இந்தியன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஸ்கூல்னோடனே நம்ம கண்ட்ரி இந்தியன் ஸ்கூல் இல்லை, இட்ஸ் தி அமெரிக்கன் இந்தியன்ஸ். அந்த ஹவு டு ஐ சே அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து இந்தியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து இவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஷீ டீச்சர்ஸ் ஹார்ஸ்மென்ஷிப், எப்படி குதிரையை வந்து ஓட்டுறது, அதை வளர்க்குறது, அந்த கிளாஸை வந்து அவங்க எடுக்கிறாங்களாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்றவங்கள பற்றி கேள்விப்பட்டாங்களாம். ஸோ இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்றவங்க அது வந்து என்னன்னு அவங்க முன்னாடி சொல்கிறாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நைட் வந்து இவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா நைட்டில் வந்து வாக் போகிறதுக்கு வந்து இவங்களுக்கு பிடிக்குமா. ஸோ அந்த கேம்பஸில் வந்து இவங்க நைட் வாக் போகும்போது பாட்டு பாடிட்டு இல்லை விசில் பண்ணிட்டு தான் யூஸ்வலாக போவாங்களாம். அப்போ இந்த மாதிரி விசில் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வராங்க. அந்த பொண்ணு பேர் வந்து காய் அப்படின்ட்டு. அந்த காய் அப்படின்ற அந்த பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து விசில் பண்ணிங்கன்னா நைட்டில் வந்து விசில் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கின் வாக்கர்ஸ்க்கு வந்து இன்விடேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா. அப்போ யார் இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்றப்போ இவங்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆலிசனுக்கு. அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வருதான். இது வந்து ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து தே ஆர் டெவில்ஸோ இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து தே கேன் சேஞ்ச் தெம் செல்ஃப் டு ஏதோ ஒரு அனிமலாக அவங்கள வந்து மாற்றிக்கலாமா, அப்படி இல்லைன்னா ஒரு அனிமலை வந்து அவங்க பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்களாம். அதுவும் இல்லை அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னது கில் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப பேடான ஈவில் பேயோ ஏதோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வை அதை வந்து ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ விசில் பண்ணி நீங்கள் நைட்டில் நடந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து தேவர் பொசசிவ், அது வந்து ஒரு என்னது ஒரு க்ரூசம் ஈவெண்ட்டாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்களாம். ஆனால் ஆலிசன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை, எனக்கு வந்து அது ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா அந்த ஸ்கின் வாக்கர்ஸ்கின்னா பவர்ஃபுல்லான ஒரு காடை வந்து நான் வர்ஷிப் பண்ணுறேன், நான் நம்புகிறேன், அதனால் எனக்கு என்ன இல்லை, அந்த பயம் இல்லை அப்படின்ட்டு வந்து இட்ஸ் ஓகே, ஐ எம் சாரி பட் ஐ வில் ஸ்டில் விசில் அண்ட் வாக் அரவுண்ட் இன் த நைட் அப்படின்னு வந்து ஆலிசன் சொல்லிட்டு அவங்க வந்து கடந்து போவாங்களாம். ஸோ இது பார்த்த உடனே காய்க்கு வந்து இன்னும் பயமாயிருமா. அப்போ ஆலிசன் சொல்கிறாங்களா, நீனும் பயப்பட தேவையில்ல, யூ ஆல்சோ நீங்களும் என்ன பண்ணலாம், நான் நம்புகிற அதே கடவுளை நம்பலிங்கன்னா உங்களுக்கும் இந்த பயம் இருக்காது அப்படின்றப்போ காய்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அப்படின்னு ஒரு கடவுளை அவங்கள நம்பலாம், அப்போ எனக்கும் இந்த பயம் இல்லை அப்படின்னு, பயம் வராது அப்படின்னா நானும் அவங்கள நம்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த நைட் வந்து காய்க்கு வந்து அவங்க ஆலிசன் சொல்கிறாங்க போல. ஸோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து காய் இஸ் நாட் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் தட் ஸ்கின் வாக்கர்ஸ். ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்ற இந்த இதுக்கு வந்து பயப்படுறாங்களாம். ஸோ அந்த செமினாரில் ஆர் அந்த ஹார்ஸ்மேன்ஷிப்பில் வந்து அந்த ஹார்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து எனோலா அப்படின்ற இன்னொரு 15-year-old கேர்ளும் இருப்பாங்களாம். ஸோ இந்த பொண்ணோட வேலை என்ன அப்படின்னா நைட்டு வந்து குதிரைக்கெல்லாம் போய் புல் கொடுத்து அதுக்கு வந்து தண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இவங்களோட வேலையாக இருந்துச்சு அந்த ஹார்ஸ்மேன்ஷிப் அந்த ட்ரைனிங்கில். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எனோலா அப்படின்றவங்க எப்போவுமே வந்து கூட ஒருத்தவங்கள கூப்பிட்டுட்டே போவாங்களாம். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்கறதுனால அவங்களுக்கு பயம் வந்ததுனால என்ன பண்ணுவாங்களா, எப்போவுமே கூட கூப்பிட்டு போவாங்களாம். ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலாக அவங்க ஒருத்தர் தான் போகணுமா, ஸோ தட் அவங்க வந்து அந்த ஹார்ஸோட பாண்ட் ஆகிறதுக்கு அவங்க ஒருத்தர் தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் லெசன் சொல்லி கொடுத்துருப்பாங்களாம். ஆனால் என்னோலாம் என்ன பண்ணுவாங்க, ஆலிசன்ட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி நான் கூப்பிட்டு போகிறேன் ப்ளீஸ் அப்படின்றப்போ ஆலிசன் புரிஞ்சுப்பாங்களாம், சரி மேபி டார்க்காக இருக்கிறதுனால அந்த பொண்ணு பயப்படுறா போல அப்படின்னு ஷீ வில் அக்ரி டு
சென்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட் வித் ஹர். ஸோ எப்போவுமே அப்படி தான் போயிட்டு வருவாங்களாம். ஆனால் ஒரு நைட் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஃப்ரெண்ட் இல்லாமல் இவங்க சரி என்ன தான் ஆகும்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியமாக என்ன பண்ணுறாங்களாம், போகிறாங்களாம். அந்த பானுக்கு போய் அந்த ஹார்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு அந்த நைட்டு முடிஞ்சிருது, எதுவுமே ஈவெண்ட் எதுவுமே ஆகாமல் முடிஞ்சிருது. அடுத்த நாள் வந்து ஆலிசன்ட்ட சொல்கிறாங்களாம், நான் வந்து இந்த மாதிரி நைட் நான் போயிட்டு வந்தேன், எனக்கு தனியாக என் ஃப்ரெண்ட் இல்லாமல் அப்படின்னு. அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம், எப்படி இவ போனா, இவளுக்கு பயமே எப்படி போனா அப்படின்ட்டு கேட்டப்போ அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க, பட் இது நடக்குமா, உண்மையாக என்ன நடக்குமா, இல்லை இதுதான் உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணேன், இந்த மாதிரி போனேன் அப்படின்றப்போ ஆலிசன் கேட்பலாம், அப்போ எல்லாரும் நடந்துச்சா அப்படின்னு. இல்லை எதுவுமே நடக்கலை, நான் பாட்டுக்கு போனேன், ஹார்சஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, நான் பாட்டுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்றப்போ அவங்க சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி கூட. எப்படி அப்படின்னா, அந்த எனோலான்ற பொண்ணு சொல்கிறாங்களாம், நான் வந்து இந்த கேம்பஸில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சேஃப்டி இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சில டைமில் நான் அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம், சில டைம் நான் எப்படி நம்புகிறேன்னா, அந்த கேட் கேம்பஸோட கேட்டில் ஒரு கால் அந்த பக்கம் வச்சேன் அப்படின்னா இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் வந்து ஒரு ஹாஃபை வந்து எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டுலாம் நான் வந்து பயப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ ஆலிசன் வந்து இதுக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து என்னதான் அந்த அந்த 70 அட்வென்டிஸ்ட் கேம்பஸ் வந்து அங்கே இருக்கிற பீப்புள் வந்து காடோட பற்றி சொல்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து காடை நம்புகிறேன் அப்படின்னு வந்து எனோலாம வந்து சொல்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன இருக்கான் ஆலிசனுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஸ்கூல் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2018 அண்ட் 2021 வந்து நம்ம ஆல்ரெடி இந்த நார்த் அமெரிக்கன் டிவிஷனுக்கு வந்து நம்ம இதே கேம்பஸில் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் சென்டரை வந்து கெட்டுறதுக்கு ஆஃபரிங் கொடுத்த எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் அந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களாம், அந்த டிவிஷனை, அந்த பில்டிங்கை. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஆஃபரிங்ஸை வந்து லிபரலாக கொடுத்து இந்த வாட்டியும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபியர் இந்த சேட்டானிக் திங்ஸை வந்து காடை நம்பி அவங்க வரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. தேங்க்யூ.